ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நல்ல மணக்க வாய்க்கு ருசியாக ரொம்பவே சுவையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு காலை மாலை உணவாக ஈஸியாக செஞ்சு அசத்தலாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை ரவை தாங்க எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். எந்த கப்பில் கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சல், கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. இது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட அரைக்கப்பளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இது கூடவே அரைக்கப்பளவு காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு அரைக்கப்பளவுக்கு சுரைக்காய், என்கிட்ட சுரைக்காய் இருந்ததுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லாட்டி பரவாயில்ல. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். இதில் சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்லா வெஜிடபிள்லாம் மசிஞ்சு சேர்த்ததே தெரியாதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நம்ம சேர்த்த வெஜிடபிள்லாம் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆன பிறகு திறந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. வெஜிடபிளும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இது மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா சட்டுனே கொதிக்க தொடங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் கலந்துட்டு கடைசியாக உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக கையில் விட்டு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து கலந்துட்டு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச 1 கப் கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சேர்த்துங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இது மாதிரி அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ கட்டிப்படாமல் நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி ஹை ஃப்ளேமில் 2 to 3 விசில் விட்டிங்கன்னா போதும். அதிலே நல்லா வெஜிடபிள்லாம் வெந்து மசிஞ்சிடும். இப்போ 3 விசில் வந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கினதும் வெயிட் எடுத்துகிட்டு மூடியை திறந்துடலாம். பாருங்கள், நல்ல மணக்க ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. எந்த அளவுக்கு வெஜிடபிள்லாம் வெந்து நல்லா மசிஞ்சு இருக்குது பாருங்கள். 1 கப் கோதுமை ரவைக்கு 5 கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த டெக்ஸ்சரில் தான் கிடைக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு குட்டி ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் மணத்தோடு ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் சூடானதும் இதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் சேர்க்காமலும் செய்யலாங்க, உங்கள் விருப்பம்தான்.
இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம வேக வச்ச கிச்சடியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் பொடியாக கட் பண்ண மல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பவுலில் மாற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். செஞ்ச உங்களுக்கே மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கூட இது மாதிரி சட்டுன்னு காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்ததே தெரியாது. வெஜிடபிளாக நல்லா மசிஞ்சு சாப்பிடவே சுவையான இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.